குருஜி, குபேரர் நம்பர், மகாலட்சுமி நம்பர்ஸ்னு இருக்கு. இவங்களுக்குலாம் கூட நம்பர்ஸ் இருக்கா? இப்போ குபேரர் அப்படின்னு பார்த்தோன்னா இஸ் அ ட்ரெஷரர், கரெக்டா? அவர் வந்து ட்ரெஷரர். ஸோ அவருக்குன்னு அவர் வந்து இஸ் அ ட்ரெஷரர், இஸ் அ எக்ஷா. ஸோ அவருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டியோடைய ஒரு காடஸ், அபுண்டன்ஸுக்கு உண்டான காடஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு குபேர நம்பரை சாண்ட் பண்ணுறதுன்னா அது கூட சேர்ந்து கண்டிப்பாக மகாலட்சுமி நம்பரையுமே சாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் என்னன்னா இதில் வந்து எப்படின்னா இவங்களுடைய நம்பர் நம்ம கொஞ்சம் சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கேப் விட்டு அடுத்தவங்களோட நம்பர் சாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு நம்பர் மாற்றி இன்னொரு நம்பர், ஒரு நம்பர் மாற்றி இன்னொரு நம்பர் வந்து சொல்லக்கூடாது. ஸோ whenever we say a number that is 5447959 நம்ம சொல்லும்போது நமக்கு இமிடியேட்டாக குபேரா will come to our mind, right? Our focus will change, our energy will change. எர்த் எனர்ஜி அப்படின்றது வந்து கந்தம் அப்படின்னா இட் இஸ் அ வாசனை திரவியத்தை நம்ம வந்து வைக்கிறது. என்ன வைப்போம்? வாசனை நம்ம வந்து சந்தனம் தானே வைப்போம். அது வந்து நம்ம சுவாமி படத்துக்கு நம்ம வந்து வைக்கிறோம். அப்போ அது வந்து எர்த் எனர்ஜி. எர்த் எனர்ஜி வில் ஹீல் ஆல் யுவர் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ணவே கூடாத ஒரு விஷயம், ஆனால் பண்ணிடுறோம். அதாவது கடன் வாங்குறது. இந்த கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும் பெரும் பாடு. 11 days 7 days 21 daysலயே வந்து கடன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலாக கடன் வாங்குறது வந்து எவ்வளோ ஒரு கஷ்டமா இருந்தாலும் சர்டன் நட்சத்திராஸ்ல வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெயினாக டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை வாங்கவே கூடாது கடன் கொடுக்கலாம் திருப்பி. செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. ஈவன் புதன்கிழமை கூட வாங்காமல் இருக்கிறது பெட்டர். புதன்கிழமையுமே கடன் வாங்காமல் இருக்கிறது பெட்டர். இது 2 நாள்லையுமே நம்ம வந்து வாங்கக்கூடாது. இந்த 2 நாள்லையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு. கடன் வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். செவ்வாய் வந்து ஃபயர் எலிமெண்ட், அகைன் வந்து எலிமெண்ட், இட் இஸ் அன் எலிமெண்ட்டுக்குள்ளே வரும். நெருப்பு. அப்போ நெருப்பை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நெருப்புக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கிரகா எந்த கிரகாவோ அந்த கிரகாவை பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஆப்போசிட் கிரகாவுமே நல்ல பலன் தரணும். இதெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒருத்தங்க பார்க்கும்போது ஆக்சுவலி ஸ்பீக்கிங் there is no ultimate thing. எங்கிட்ட வரவே வேண்டியதில்லை, அதை பார்த்தாலே போதும். கடன்னா அதை பார்த்தா போதும். 40 days ரிச்சுவல், 40 days செய்யக்கூடியது. ஒரு நாளைக்கு 700 தடவை தான் அந்த மந்த்ரா சொல்லணும். இந்த 700 times அந்த மந்த்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இட் வில் டேக், ரொம்ப ஸ்லோவாக சொன்னால் கூட அரை மணி நேரம் தான் ஆகும். நம்ம 40 days அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த ரிச்சுவல் பண்ணும்போதே அவங்களுக்கு அதுக்குள்ளேயே எல்லா விஷயமே வந்துடும். அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கடன் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா டோர்ஸ் ஓப்பன் ஆகாது. டோர்ஸ் ஏன் ஓப்பன் ஆகாதுன்னா அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகாது. ஏன் அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகாதுன்னா எப்பவுமே அவங்க they will start concentrating only in the கடனுக்கு கூப்பிட்டானா உடனே நம்ம ஃபெட்டப்பாக உட்காடுறோம். கடன் தொல்லை பண்றான், நெருக்கிறான், அவன் பேசுறதே சரியில்லை. முதல்ல எங்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தான், இப்போ வந்து எப்படி பேசுறான், அந்த ஒரு டோன் எல்லாத்துலையும் நினைச்சு நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் பிட்டினஸ் வந்துடும். நம்மளோட சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் நினைச்சு we will start worrying. இதுதான் ப்ராப்ளமே. வணக்கம் குருஜி. நமஸ்காரம் குருஜி, குபேரர் நம்பர், மகாலட்சுமி நம்பர்ஸ்னு இருக்கு. இவங்களுக்குலாம் கூட நம்பர்ஸ் இருக்கா? எனர்ஜிஸ் தான். இப்போ நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எனர்ஜிஸ் நம்ம வந்து பேசணும் இல்லையா? இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ குபேரர் அப்படின்னு பார்த்தோம்னா இஸ் அ ட்ரெஷரர், கரெக்டா? அவர் வந்து ட்ரெஷரர். ஸோ அவருக்குன்னு அவர் வந்து இஸ் அ ட்ரெஷரர், இஸ் அ எக்ஷா. ஸோ அவருக்குன்னு ஒரு எனர்ஜி இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மகாலட்சுமி அப்படின்றது வந்து அவங்க வந்து ஒரு ப்ராஸ்பெரிட்டியோடைய ஒரு காடஸ், ப்ராஸ்பெரிட்டி காடஸ், அபுண்டன்ஸுக்கு உண்டான காடஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குன்னு ஒரு எனர்ஜி ஒன்று இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி அந்த நம்பர்ஸ்கில் இருக்கக்கூடிய அந்த பவருக்காக இவங்களை வந்து திருப்பி ரிப்பீட்டடாக இப்போ நம்ம வந்து எப்படி மந்த்ராஸ் நம்ம வந்து சொல்கிறோமோ அது மாதிரி இவங்களுக்கு இந்தந்த ஒரு நம்பர்ஸை ரிப்பீட்டடாக சொல்லும்பொழுது அவங்களோட எனர்ஜியோட நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்படி சொல்கிறது. இப்போ குபேரா கோட் அப்படின்ற மாதிரியான விஷயமா வந்து பார்த்தோம்னா இப்போ குபேரா இது நான் லாங் பேக்கே இதை வந்து சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். 5447959. Okay. 5447959 if we keep chanting it repeatedly. But I would say குபேர நம்பரை சாண்ட் பண்ணுறதுன்னா அது கூட சேர்ந்து கண்டிப்பாக மகாலட்சுமி நம்பரையுமே சாண்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. பட் என்னன்னா இதில் வந்து எப்படின்னா இவங்களுடைய நம்பர் நம்ம கொஞ்சம் சாண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 minutes கேப் விட்டு அடுத்தவங்களோட நம்பர் சாண்ட் பண்ணணும். நம்ம ஒரு நம்பர் மாற்றி இன்னொரு நம்பர், ஒரு நம்பர் மாற்றி இன்னொரு நம்பர் வந்து சொல்லக்கூடாது. ஸோ whenever we say a number that is 5447959 நம்ம சொல்லும்போது நமக்கு இமிடியேட்டாக குபேரா will come to our mind, right? Our focus will change, our energy will change. அதுதான் இதில் வந்து மெயினாக நம்ம வந்து பார்க்கக்கூடியதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அந்த குபேரரோட நம்ம கனெக்ட் ஆகிறோம் அப்படின்ற மாதிரி அவரோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிறோம் அப்படி. மகாலட்சுமி நம்பர் 2918. மகாலட்சுமியோட சாக்ரெட் கோட் இட் இஸ். நம்ம நிறைய 2918
ஓகே 2918 மகாலட்சுமி நம்பர் நம்ம வந்து மனசுல நினைச்சிட்டே இருக்கோம். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ குபேராவோட நம்பர் நம்ம வந்து சொல்லிட்டே இருக்கோம், கொஞ்சம் நேரம் சொல்லிட்டே இருக்கோம்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து மகாலட்சுமியோட நம்பர் நம்ம வந்து சொல்லலாம். அல்லது மகாலட்சுமி நம்பர் முதல்ல சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு இது சொல்லலாம். இவங்களுக்கு கோட்ஸ் அப்படின்றது வந்து அவங்களை எதுவும் ஒரு டிஃபேம் பண்றதோ அவங்க சிக்னிஃபிகன்ஸை நம்ம வந்து வேற மாதிரி எதுவும் மதிப்பிடுறதோ இல்லை. அவங்க எனர்ஜி லெவல்ஸை நம்ம வந்து வேற மாதிரி பண்றோம். அகைன் நம்ம வந்து வி ஆர் கனெக்டட் வித் மகாலட்சுமி as well as குபேரா. அவர் அப்படிதானே அர்த்தமே தவிர அவங்களுக்கு வந்து அவங்கள நம்பர் சொல்லி இது பண்றது அப்படின்ற மாதிரி அர்த்தம் இல்லை. ஒரு மந்திரம் அப்படின்றது நம்ம வந்து சொல்லி பண்றது அப்படின்றது ஒரு மெத்தட், நம்பர்ஸ் சொல்லி ஒரு பண்றது அப்படின்றது ஒரு மெத்தட். நமக்கு வந்து மந்திரம் சொல்றதுக்கு நம்ம பர்டிகுலராக ஒரு சில பிளேசஸ் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து ஒரு சில நமக்கு என்ன சொல்றது ஒரு உள்ளொழுக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் வேணும் இல்லையா நமக்கு. அந்த மாதிரியான டெய்லி ஆக்டிவிட்டிஸ், டெய்லி டிசிப்ளின்ஸ், சர்டன் திங்ஸ் ஆர். இப்போ நீங்கள் இந்த டிசிப்ளின் சொல்லும் போது இது வந்து நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம டெய்லி ரோட்டீன் லைஃப்பில் நம்ம ரோட்டீனாக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய பேருக்கு சாமியை கும்பிட்டு போகிற பழக்கம் இருக்குது, சில பேருக்கு இருக்காது, சில பேருக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது, நம்பிக்கை இருக்காது. இப்போ அந்த டிசிப்ளின் லைஃப்குள்ளே வரும்போது என்ன பேசிக்காக நம்ம பண்ணணும், எதை நம்பி நம்ம என்ன பண்ணணும், இது பண்ணிட்டு போனால் நம்மளோட ரெகுலர் லைஃப் வந்து ஹெல்த்தியாக போயிட்டுருக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம அந்த ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றி பேசணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து அந்த ஒரு டெய்லி டிசிப்ளின் அப்படின்ற மாதிரியான விஷயமா சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன். மார்னிங் ரொம்ப கொஞ்சம் ஏர்லியராக குளிக்கிறது பெட்டர். அதாவது சன் ரைஸ்க்கு முன்னால் குளிச்சுடுறது வந்து ரொம்ப ரொம்ப பெட்டர். அது வந்து நமக்கு ஹெல்த் ரிலேட்டடாகவுமே ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு விஷயம் நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் திங் வந்து நான் அகைன் என்கிட்ட கேட்டால் நான் கடவுள் வழிபாடு தான் சொல்லுவேன். கடவுள் வழிபாடு அப்படின்றது அது அந்த ஒரு விஷயமே பெரிய டிசிப்ளின். அந்த ஒரு விஷயம் டிசிப்ளின், அந்த விஷயம் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கறது. மெயினாக நமக்கு ஒரு தார்மிக் பாத்தில் இருக்கணும் அப்படின்னு ஒரு இருக்கு. சின்னதுலேருந்தே நமக்கு வந்து குழந்தையில வந்து என்ன சொல்றாங்க, சுவாமி கண்ணை குத்திடும் அப்படின்றாங்க இல்லையா? சுவாமி கண்ணை குத்திடும்ன்றதுக்கு உண்டான ஒரு மீனிங் வந்து நமக்கு கொஞ்சம் பெருசானோடனே தெரிஞ்சிடும் இல்லையா? ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் சுவாமி கண்ணெல்லாம் வந்து குத்தாது அப்படின்னு. பட் ஸ்டில் நம்ம வி பிலீவ் அண்ட் நமக்கு அந்த பயம் காட் ஃபியரிங் அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஆமா பொய் சொல்லக்கூடாது, தார்மிக் பயம், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களை வந்து இது பண்ணக்கூடாது. இது எல்லாமே சின்ன சின்ன தர்மாஸ் எல்லாமே. ஆமா, எப்பவுமே அவர் வந்து இஸ் வாட்சிங் அஸ் அப்படின்றத நம்ம சின்னதுல எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கிஃப்ட் வந்து சனாதன தர்மால இருக்கிறது. அதுதான் பெரிய கிஃப்ட். நம்ம சின்ன குழந்தையிலிருந்து நம்மளை வந்து சப்கான்ஷியஸ்லி நமக்கு ஃபுல்லா நம்மளுக்கு தார்மிக் பாத்தை ட்ரெயின் பண்ணி விட்டுறோம். அதுதான் அதனால தான் ஸ்கூல்ல பிரேயர்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது. பிரேயர்ஸ் தார்மிக் பாத், சின்ன விஷயம் பேசுறது கூட அம்மா வந்து நம்ம வந்து பேசுறது, ஏய் போய் சொல்லுவியா, சாமிக்கா பார்த்துட்டு தான் இருக்க, உன கண்ணை குத்தும் பாரு அப்படிம்பாங்க. அது வந்து பார்த்தோம்னா அது ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு அது அந்த எண்ணம் வந்து அப்போ இம்மிடியேட்டா குழந்தை நம்பலைனா கூட தொடர்ந்து அதை பற்றி நம்ம 4 தடவை சொல்லும்போது அதெல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா நமக்கு வந்து பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது கண்டிப்பாக மனசில் பதிஞ்சிடும். நான் வந்து அவங்களுக்கு வந்து கண்ணை கொத்துமோ இல்லை அது வந்து அதை பற்றி அதெல்லாம் வந்து செகண்டரி. பட் ஸ்டில் நம்ம இந்த விஷயம் வந்து சின்னதாக இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஒரு தார்மிக் பாத்தில் போகிறதுக்கு கொண்டு சொல்லி கொடுத்துட்டோம் நிறைய. அந்த தார்மிக் பாத்தில் சொல்கிறதோட போகிறத வந்து நம்ம சொல்லும்போதே சுவாமின்னு ஒரு மேட்டரை வந்து உள்ள சொருகிறோம். ஸோ அப்போ அந்த கடவுள் பிலீஃப் அப்படின்றது, அம்மா அப்பா கடைசி வரைக்கும் கூட இருக்க முடியாது, ஆனால் கடவுள் இருப்பார், அவர் உன்னை பார்த்துப்பார், அதனால அவரை நீ பார்க்காம விட்டுறாத அப்படின்ற மீனிங் தான். அதை செய்யாத பெற்றோர்கள் தான் நிறைய குழந்தைங்க பெருசாயிட்டு வந்து நான் வந்து கடவுள் மறுப்பாளன்னு பேசிட்டு இருக்குங்க. ஸோ தட் இஸ் தி மெயின் திங். சுவாமி கும்பிடுறது, சுவாமி கும்பிடுறது விஷயத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து விளக்கேற்றுறோம்னு வச்சுக்கோங்க. சுவாமிக்கு டெய்லி கண்டிப்பாக விளக்கேற்றுறோம். நம்ம விளக்கேற்றும் போது பார்த்தோம்னா அக்னி தத்துவம், ஃபயர் எலிமெண்ட், நான் உங்களுக்கு ஏற்கனவே நம்ம பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் அந்த பஞ்சபூதங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஃபயர் எலிமெண்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம் வந்து எடுத்த உடனே நம்ம விளக்கேற்றும் போது ஃபயர் எலிமெண்ட் வந்துடுது. ஃபயர் எலிமெண்ட் வந்துட்டா ஹெல்த் ரிலேட்டடாக நமக்கு பித்தம் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நமக்கு கம்மியாகும். பட் வி ஹேவ் டு டேக் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் ஆல்சோ வச்சுக்கோங்க. இன்கேஸ் பித்தம் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்தால் நம்ம அதை விட்டுட்டு வெறும் விளக்கேற்றது மட்டும் இல்லை, விளக்க நம்ம மெடிடேட் பண்ணோம்னா நமக்கு வந்து பயாலஜிக்கலி ஆல்சோ வில் கெட் பெனிஃபிட். அது ஒரு விஷயம் இருக்குது. மெடிடேஷன்லேயே ஃப்ளேம் பார்த்து மெடிடேட் பண்ணுறதுன்றது ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ தட் ஆல்சோ வில் சி லேட்டர். நம்ம நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வரும்போது நம்ம பேசலாம். இது ஃபயர் வந்து அந்த மாதிரி. அடுத்து வந்து ஊதுவத்தி கொளுத்துறோம். ஊதுவத்தி எதுக்கு கொளுத்துறோம் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல எல்லாம் வந்து பார்த்தோம்னா சாம்பிராணி மாதிரி போடுவோம். இப்போ அது இன்சென்ட் ஸ்டிக்ஸாக மாறிடுச்சு, கெமிக்கல் ஆயிடுச்சு. அந்த சாம்பிராணி அப்படிங்கிறது இட்ஸ் அ நேச்சுரல் ஃப்ரம் அ ஃபுட் இல்லையா? ஸோ இப்போ அந்த சாம்பிராணிங்கிறது தூபம் இஸ் அ ஏர் எனர்ஜி. ஓகே, ஸோ நம்ம வந்து எல்லாருக்குமே நீங்க சுவாமிக்கு சின்னதாக பஞ்சபாத்திர தண்ணி வைப்பீங்க இல்லையா? வாட்டர் எனர்ஜி. வாட்டர் எனர்ஜி வில் ஹீல் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ். வாட்டர் எனர்ஜி இஸ் வீனஸ். வாட்டர் எனர்ஜி வில் ஹீல் ஆல் கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ். உங்க பஞ்சாங்கம்னு எடுத்து பார்க்குறோம். நமக்கு வந்து பஞ்சாங்கம்னா என்ன பார்க்குறோம்? நம்ம வந்து நாள் பார்க்குறோம். பஞ்சாங்கம்ங்கிறதுல என்னெல்லாம் வரும்? 5 விஷயம் வரும். நாள், அதாவது வாரம்னு சொல்லுவோம். வாரம்ங்கிறது நாள், அந்த நாளுடைய விஷயம் வாரம் அப்படின்னு சொல்லுவோம்.
அடுத்தது வந்து பார்த்தோம்னா திதி நட்சத்திரம் கரணம் யோகம். அப்போ அந்த நம்ம அந்த திதி அப்படின்றது வந்து அதை குறிக்கக்கூடியது விஷயம் வந்து ரிலேஷன்ஷிப் ரிலேட்டட் இஷ்யூஸ் நம்ம சரி பண்ணணும்னா நம்ம திதி ஏதாவது நமக்கு திதியோட லார்ட் வந்து ஏதாவது கொஞ்சம் இஷ்யூஸில் இருக்குது திதியில் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா தான் நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கு இந்த வாட்டருங்கிறது எனர்ஜி வந்து இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி வச்சிடுறோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா அந்த தண்ணி வைக்கிறோம், மந்திரம் ஏதாவது நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். அல்லது வந்து பார்த்தோம்னா நம்ம பிரசாதம் ஏதாவது நான் உங்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு திராட்சையாவது வச்சா போதும், அது மாதிரியான ஒரு விஷயம் பண்ணுறோம். இதெல்லாமே இட் ரிலேட்டட் வித் இந்த வாட்டர் எனர்ஜி அப்படின்ற மாதிரி. நம்ம வந்து அக்னி ஆகிடுத்து, ஏர் ஆகிடுத்து, இதாகிடுத்து எர்த் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். எர்த் எனர்ஜி அப்படின்றது வந்து கந்தம். கந்தம் அப்படின்னா இட் இஸ் அ வாசனை திரவியத்தை நம்ம வந்து வைக்கிறது. என்ன வைப்போம்? வாசனை நம்ம வந்து சந்தனம் தானே வைப்போம். சந்தனம் நிறைய பேர் வந்து புனுகு அப்புறம் வந்து கஸ்தூரி எல்லாம் வைக்கிறாங்க. கரெக்ட். ஸோ அந்த புனுகு கஸ்தூரி எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஒரிஜினல்ஸ் கிடைக்கிறது இல்லை. இப்போ கஸ்தூரி எல்லாம் யூஸ் பண்ணவுமே கூடாது. புனுகு கஸ்தூரி எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து இருக்கக்கூடிய ஒரு வாசனை திரவியங்கள் தான் கிடைக்கிறது. அதில் சிலது யூஸ் பண்ணலாம், சிலது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு வச்சுக்கோங்களேன். நாட் எவ்ரி திங் இஸ் பேட். சில விஷயங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று இருக்கும் சாந்து மாதிரி, தட் ப்ரௌன் கலர் திங், ஜவ்வாது வைக்கலாம். ஸோ இப்போ அந்த ஜவ்வாது அந்த மாதிரி வைக்கிறோம். அது வந்து நம்ம சுவாமி படத்துக்கு நம்ம வந்து வைக்கிறோம். அப்போ அது வந்து எர்த் எனர்ஜி. எர்த் எனர்ஜி வில் ஹீல் ஆல் யுவர் மணி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். ஓகே. அது வந்து அந்த கரணம் நம்ம சொல்கிறோம்ல, திதி கரணம் எல்லாம் பேசினேன் இல்லையா. இப்போ அது வந்து அடுத்ததான் நம்ம வந்து அந்த ஃப்ளவர் வைக்கிறோம் சுவாமிக்கு, அது ஆகாஷ தத்துவம். ஸோ இது ஒவ்வொன்றுமே ஒரு தத்துவத்தை நம்மளுடைய ஏன்ஷியன்ட் பீப்புள் வந்து அத்தனையும் அப்படி கொடுத்துட்டு கொட்டி வச்சுட்டு போயிருக்காங்க. ஓகே. ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நோ நீட் டு கோ டு எனிபடி. கோயிலுக்கே நான் வந்து போகிறது கூட செகண்டரி. கோயில் இஸ் எனர்ஜி சென்டர். வி ஹேவ் டு டெஃபினெட்லி கோ, பட் தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. வி ஹேவ் டு டூ தட் ஆல் திஸ். இந்த கர்மாஸ் வந்து வி ஹேவ் டு டூ. இதுதான் இந்த உபச்சாராஸ். இந்த கர்மாஸ் இட் இஸ் அ உபச்சாரா. இட் இஸ் கர்மான்னு சொன்னது டியூட்டின்றதுக்காக சொன்னேன். உபச்சாராஸ் பஞ்ச உபச்சாரம்னு சொல்லுவோம். இது நம்ம வீட்டில் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு மெத்தட் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம டே ஸ்டார்ட் பண்ணினோன்னு நல்ல ஃபுட் எடுக்கிறது. ரோட் சைட் ஃபுட்ஸை வந்து 200% ஸ்டாப் பண்ணணும். ரோட் சைட் ஃபுட்ஸ் எடுத்தோம்னா ராகு அண்ட் சாட்டர்ன் வில் ஆக்டிவேட். ஸோ ரோட் சைட் ஃபுட்ஸ் எடுக்கவே ரோட் சைட் ஃபுட்ஸ் ஃபாஸ்ட் ஃபுட் ரெண்டுமே வந்து இட் வில் ஆக்டிவேட் ராகு அண்ட் சாட்டர்ன். அதனால பக்கமே போயிடக்கூடாது. அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். இதெல்லாம் ஜெனரிக் விஷயங்கள். இதெல்லாம் பண்ணாலே சேம் திங். ஒருத்தங்களுக்கு 2 தடவை ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் வந்து யூஸ்வலாக இருக்கக்கூடியது தான் நம்ம வந்து தார்மிகாக இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, ஏமாற்றக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாகவே ஸ்கிப் பண்ணுவோம். ரொம்ப அழகாக சொன்னீங்க குருஜி. நான் ஒரு விஷயம் வந்து கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி ஒரு விஷயம் பண்ணவே கூடாத ஒரு விஷயம், ஆனால் பண்ணிடுறோம். அதாவது கடன் வாங்குறது. அந்த கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுக்கு நம்ம படுற பாடும் பெரும் பாடும். சில நேரத்தில் அது வந்து ஏண்டா நம்ம வாங்கணுன்ற அளவுக்கு நமக்கு ஒரு டிப்ரெஷன் கொடுக்கும். பட் நான் கேள்விப்பட்டேன் உங்ககிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் அதை வந்து 11 days 7 days 21 daysலேயே வந்து கடன் பிரச்சனை தீர்ந்துரும் அப்படின்ட்டு சில விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக கடன் வாங்குறது வந்து எந்த ஒரு டைம்ல எவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சர்டன் நட்சத்திராஸில் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா மெயினாக டேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய்க்கிழமை வாங்கவே கூடாது. கடன் கொடுக்கலாம், திருப்பி செவ்வாய்க்கிழமை கடன் வாங்கக்கூடாது. ஈவன் புதன்கிழமை கூட வாங்காமல் இருக்கிறது பெட்டர். புதன்கிழமையுமே கடன் வாங்காமல் இருக்கிறது பெட்டர். இது 2 நாள்லையுமே நம்ம வந்து வாங்கக்கூடாது. இந்த 2 நாள்லையும் திருப்பி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சின்ன சின்ன முகூர்த்தாஸ் இந்த மாதிரியான விஷயம் இருக்கு. இன்னொரு இப்போ இதை சொல்லும் போதே எனக்கு இன்னொரு ஞாபகம் வருதுன்னு சொல்லிடுறேன். பரணி நட்சத்திரம்னு வரும் இல்லையா, பரணி நட்சத்திரம் அன்னைக்கு நம்ம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சேவிங் ஸ்டார்ட் பண்ணோம்னா இட் வில் மல்டிப்ளை, பயங்கரமாக மல்டிப்ளை ஆகும். ஓகே. அந்த டேவும் பார்த்துக்கணும். அந்த டேல மற்ற இதுவும் பார்த்துட்டு, ஆமாம் பரணி நட்சத்திரம் அந்த டேவும் வந்து ஃபேவரபிளாக இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டேல நம்ம பரணி நட்சத்திரத்தில் சின்ன சேவிங்ஸ் அப்படி நம்ம வந்து பெருசாக நம்ம எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியலன்னா ஏதாவது ஒரு குண்டியல் மாதிரி ஏதாவது வச்சுட்டு வீட்லேயோ அல்லது தனியாக ஒரு இதுலேயே பீரோலேயே நம்ம வந்து 500 or something like that நம்ம வந்து we can start saving. இது இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நல்ல நாள் பார்த்துட்டு அதை எடுத்துக்கொண்டு போய் பேங்க்ல போடுறோம். யாராக இருந்தாலுமே இது ஒரு வீட்டில் ஒர்க். அது நம்ம ஆனால் அதை தொடக்கூடாது, அதை எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. அதை அப்படியே வச்சுட்டு அதை வந்து மல்டிப்ளை ஆகிறதுக்கு நம்ம வந்து we have to give room for that.
அதுக்காக நம்ம பண்ணோம். பர்టిక్యులர் பிளேஸ்ல வைக்கணும். ஏதாவது ஒரு இல்ல ஆக்சுவலா வந்து சொல்றது வந்து பேங்க்ல ஓபன் பண்ணலாம், இல்ல ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடலாம். ஆன்லைன்லயே ஏகப்பட்ட எஸ்ஐபிஸ் எல்லாம் 500 ரூபாய் 100 ரூபாய்க்கெல்லாம் வந்துருதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதாவது போடுறது கூட பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்து போட்டுட்டே இருக்கலாம். அது வந்து பரணி நட்சத்திரத்தில் மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்க அந்த மாதிரி பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் ஃபார் எனி MLM ஆர் சம்திங் லைக் தட் ரிச் குவிக் ரிச் ஸ்கீம் இந்த மாதிரி போறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பண்ணாலே அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடும். ஈவன் ஃபார் கோல் சேவிங். எஸ் எல்லாத்துக்குமே அது ஃபர்ஸ்ட் கிளாஸா ஒர்க் ஆகும், நல்லா ஒர்க் ஆகும். another thing, இப்போ நம்ம வந்து கேட்டது வந்து இந்த கடன் பத்தி கேட்டிருந்தீங்க இல்லையா? இதுக்கு இந்த பரணி நட்சத்திரம் பத்தி சொன்னீங்கன்னா முகூர்த்தாஸ் அப்படின்னு, முகூர்த்தம் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பலன் கொடுக்கணும். ஸோ இப்போ ஜென்ரலி எல்லா இடத்துலையுமே பீப்புள் யூஸ் டு சே மைத்திர முகூர்த்த நேரம்னு ஒரு முகூர்த்தம் இருக்கு. அந்த முகூர்த்தம்ல கடன் அடையிறதுக்கு வந்து அந்த முகூர்த்தத்தில் எடுத்து வச்சா அடைஞ்சிரும் அப்படின்றது வந்து இட் இஸ் அ பிலீஃப் அண்ட் எவ்ரிபடி இஸ் டூயிங் இட் ஃபார் குவைட் லாங் டைம்னு வச்சுக்கோங்க. நான் அதையுமே மிஞ்சி இன்னும் கொஞ்சம் எக்ஸாக்டாக கணிச்சு ஒன்று வந்து மந்த்லி ஒன்ஸ் ஐ எம் கிவிங் இட் ஃபார் ஜென்ரல் பப்ளிக் அது கொடுத்துட்டுருக்கேன். மைத்திர முகூர்த்தத்தையுமே மிஞ்சும் அப்படின்னு போட்டிருப்பேன். அதுக்கு என்னன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பீரியடில் கடன் அடைக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் பணம் எடுத்து வச்சா கூட ஏதாவது ஒரு ரூபத்தில் நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப்பாவோ ஏதாவது ஒரு விஷயமாவோ மணி வில் ஸ்டார்ட் கம்மிங், எப்படியாவது வர ஆரம்பிக்கும், ஏதாவது ஒன்று வரும். நம்ம சும்மாவே உட்காந்துருந்தால we have to take initiative also, that is a different thing. பட் அது மாதிரி இருந்ததுன்னா வர ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து ஒரு விஷயம் முக்கியமாக. இந்த கடன் அடையிறதுக்கு நான் சொல்கிற ஒரு மெத்தட் என்ன, கடன் வந்து செவ்வாய் குறிக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான விஷயம். செவ்வாய் வந்து ஃபயர் எலிமெண்ட், அகைன் வந்து எலிமெண்ட், இட் இஸ் அன் எலிமெண்ட்டுக்குள்ளே வரும். நெருப்பு, அப்போ நெருப்பை நம்ம வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நெருப்புக்கு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட் கிரகா எந்த கிரகாவோ அந்த கிரகாவை பிடிச்சிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு வந்து அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த ஆப்போசிட் கிரகாவுமே நல்ல பலன் தரணும். இதெல்லாம் வந்து பர்டிகுலராக ஒருத்தங்க பார்க்கும்போது எனக்கு க்ரோர்ஸில் கடன் இருக்கிறவங்களெல்லாம் நம்மக்கிட்ட வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இட் ஸ்டார்டட் நாட் 7 days 11 days 21 daysனா அந்த சாதனா அவங்களுக்கு செய்யறதுக்கு ரெடியாக இருந்தாங்கன்னா பண்ணலாம். இட் இஸ் அ தாந்திரிக் சாதனா. ஐ ஹவ் கிவன் த மந்த்ரா ஆல்சோ. பட் அதுவும் அதை விட வந்து ஆக்சுவலி ஸ்பீக்கிங் தேர் இஸ் நோ அல்டிமேட் திங். எங்கிட்ட வரவே வேண்டியதில்லை, அதை பார்த்தாலே போதும். கடன்னா அதை பார்த்தா போதும். 40 days ரிச்சுவல், 40 days செய்யக்கூடியது. ஒரு நாளைக்கு 700 தடவை தான் அந்த மந்த்ரா சொல்லணும். இந்த 700 times அந்த மந்த்ரா அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி இட் வில் டேக், ரொம்ப ஸ்லோவாக சொன்னால் கூட அரை மணி நேரம் தான் ஆகும். ஃபாஸ்ட்டாக சொன்னோன்னா நம்ம 15 minutesக்குள்ளே முடிச்சிடலாம். இட் இஸ் அ தாந்திரிக் மந்த்ரா. அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. எல்லா ப்ரொசீஜருமே நான் ரிவீல் பண்ணிட்டேன். ஜென்ரலாக தாந்திரிக் மெத்தட்ஸ் வந்து சர்டன் மெத்தட்ஸ் நம்ம வந்து ரிவீல் பண்ணவே கூடாது. இது ரொம்ப கடுமையான ஒரு சுச்சுவேஷன் அப்படின்றதுனால நான் ரிவீல்டு எவ்ரிதிங். எல்லாத்தையும் அதை பண்ணலாம். அந்த 40 days நம்ம வந்து 700 யூடியூப்லேயே இருக்கு. இப்போ வந்து பார்த்தோம்னா அது வந்து ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நமக்கு சேராமையே இருக்கும். அதாவது மேஜராக நம்மளுடைய எந்த கிரகம் நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம், அல்லது நம்மளோட ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்காரு அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான மந்த்ரா தான் அது. அந்த ஒரு மந்த்ராவை நம்ம வந்து பண்ணிட்டோம்னா நமக்கு இயர்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி எடுத்து ஒரு 40 days பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அது டாப் அப் மாதிரி. இப்போ நிறைய பேர் ஏதாவது நம்ம மெடிசன்ஸோ இல்லை வேறு ஏதாவது காஸ்மெட்டிக் ஏதாவது எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் டாப் அப் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிற மாதிரி அப்படியே வந்து நம்ம டாப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம பண்ணிக்கிட்டே இருக்க நமக்கு வந்து எந்த ப்ராப்ளமே வராது. அண்ட் இட் ஒர்க்ஸ் ஒண்டர்ஸ்னு வச்சுடுங்களேன். நம்ம 40 days அப்படின்ற மாதிரியான ஒரு இந்த ரிச்சுவல் பண்ணும்போதே அவங்களுக்கு அதுக்குள்ளேயே எல்லா விஷயமே வந்துடும். அதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அந்த வழியெல்லாம் அவங்களுக்கு நிறைய டோர்ஸ் ஓப்பன் ஆகும். நிறைய பேர் கடன் இருக்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா டோர்ஸ் ஓப்பன் ஆகாது. டோர்ஸ் ஏன் ஓப்பன் ஆகாதுன்னா அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகாது. ஏன் அவங்க மைண்ட் ஓப்பன் ஆகாதுன்னா எப்பவுமே அவங்க they will start concentrating only in the கடனுக்கு கூப்பிட்டானா உடனே நம்ம ஃபெட்டப்பாக உட்காரோம். கடன் தொல்லை பண்ணுறான், நெருக்கிறான், அவன் பேசுறதே சரியில்லை. முதல்ல எங்கிட்ட எப்படி பேசிட்டு இருந்தான், இப்போ வந்து எப்படி பேசுகிறான், அந்த ஒரு டோன் எல்லாத்துலேயும் நினச்சி நம்மளுக்குன்னு ஒரு செல்ஃப் பிட்டினஸ் வந்துடும். நம்மளோட சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் நினச்சி we will start worrying. இதுதான் ப்ராப்ளமே. அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுதான் ப்ராப்ளம். அந்த டோர்ஸ் ஓப்பன் ஆக வைக்கும் இந்த மந்திரம். குருஜி, பெண்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது நம்ம பெரியவங்கள்ல இருந்து எல்லாம் சொல்லுவாங்க, கோல்டை வந்து காலில் அணியக்கூடாது, மகாலட்சுமி இடுப்புக்கு கீழே போடக்கூடாது. ஆமாம், இடுப்புக்கு கீழே போடவே கூடாதுன்னு எங்கள் வீட்லேயுமே அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஆசை, போட்டுக்கணும்னு ஒரு ஆசை. பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, இது உங்களுக்கே தெரியும், பைரட் ஸ்டோன். இதை வந்து காலில் அணிஞ்சால் வந்து கோல்டு அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னுட்டு. கோல்டே காலில் போடக்கூடாது. இப்போ இது கோல்டு அட்ராக்ட் பண்ணுற விஷயத்தை எப்படி போடலாம்?
இது வந்து ஆக்சுவலி ஒரு கிறிஸ்டல் வகையை சார்ந்தது தான் வச்சுக்கோங்களேன். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோன், ஜெம் ஸ்டோன் மாதிரி நம்ம வந்து சொல்லிக்கலாம். இது பைரைட் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா ஜென்ரலாக இது வந்து இட் இஸ் ஸ்வர்ணமுகி கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இது ஸ்வர்ணமுகி கல்ங்கிறது இதோட இன்னும் பெட்டர் வெர்ஷனாக இருக்கும். இது வந்து காலில் போட்டாதான் இல்லை, இது வந்து மென்னுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்டாகவுமே இருக்கு. ஏன்னா வந்து ஐ ஸ்டார்டட் இன்ட்ரடியூசிங் இட் ஃபார் விமன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ சொன்ன உடனே மென் எல்லாம் வந்து தே ஸ்டார்டட் ஆஸ்கிங் என்ன அப்போ நாங்கள்லாம் எங்களுக்கு கோல்டு அட்டாக் பண்ண வேண்டாமான்னு. ஸோ அப்போ பிரேஸ்லெட்ஸாகவுமே இதில் இருக்கு. பைரைட்டை நம்ம எப்படி வச்சுக்கிட்டாலுமே வந்து இட் வில் ஒர்க். பட் இட்ஸ் லுக்ஸ் லைக் கிறிஸ்டல் மாதிரி ஒரு இது கொடுக்குது. எஸ், இது வந்து இதுக்கு அந்த அட்ராக்ஷன் பவர் நம்ம ஒவ்வொரு கிறிஸ்டலுக்கு இருக்கு இல்லையா, ஒரு பர்டிகுலர் கிறிஸ்டல்ஸ் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து இந்த டைகர்ஸ் ஐ பிரேஸ்லெட்ஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா மெயினாக வந்து இது ரெட் கேஸ்பர் இருக்கு. ரெட் கேஸ்பர்லாம் வந்து இட் வில் அட்ராக்ட் வெல்த், அட்ராக்ட் லக். மெயினாக ரெட் கேஸ்பர்ங்கிறது ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக ஒர்க் ஆகக்கூடியது. இதெல்லாம் பிரேஸ்லெட்ஸ் எந்த ராசிக்காரர்கள் யாருமே போட்டுக்கலாம். இதுக்கு வந்து இதெல்லாம் போடக்கூடாதுன்னு இல்லை, ஏன்னா உபரத்னம் மாதிரியான ஒரு விஷயமா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ மெயின் ரத்னாஸ் தான் நம்ம வந்து போடக்கூடாது, நவரத்னம் போட யாருமே போடக்கூடாதுன்னு நான் வந்து சொல்லுவேன் யூஸ்வலாக. இது ஜென்ரலாகவே இருக்கிற இடத்துலயே கொடுக்கும். இதுக்கு வந்து டம்பிள்ஸ் மாதிரிலாம் இருக்கும், ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும். முதல்ல ஸ்டோன்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம வச்சுக்கலாம். இது வந்து சக்தி ரூபம் ஆக்சுவலாக, ஃபெமினிட்டி, தட் இஸ் ஃபீமேல் காடஸ், அவங்களோட ரூபம் இது. அது மாதிரி நம்ம வந்து பஞ்சாயத்தன பூஜையில் கூட இது வரும். ஓகே, பஞ்சாயத்தன பூஜையில் இது நம்ம வந்து பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோன் தான் இது. ஸோ அதனால இது ஜென்ரலாக எங்கே யார்கிட்ட இருந்தாலுமே ஒரு ஆஸ்பீஷியஸான விஷயம். அட் த சேம் டைம் நம்ம காலில் போட்டோம்னா இது எக்ஸாக்ட்லி கோல்டு மாதிரி அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த கோல்டு மெட்டலோட ஒரு இது இருக்காது. கோல்டு போடக்கூடாதுன்றதுக்கு ரெண்டு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால் அப்படிங்கிறது நம்ம வந்து சனின்னு சொல்லிடுறோம், அது ஒரு விஷயம். நிறைய பேர் இப்போ வந்து கோல்டு வந்து தே ஸ்டார்டட் வேரிங், நிறைய பேர் போடுறாங்க, கேர்ள்ஸ் நிறைய பேர் போடுறாங்க. ஆமாம், அந்த மாதிரிலாம் போடுறாங்க. இப்போது அது ஒன்று வந்து குருவுடைய அம்சம், பிரகஸ்பதியோடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அது போடக்கூடாதுன்றது. இன்னொன்று வந்து சூரியனுக்கும் பிரகஸ்பதிக்கும் உரியது அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்லக்கூடியது. அடுத்தா வந்து பார்த்தோம்னா காலை நம்ம வந்து சனின்னு சொல்லிடுறோம். அப்போ அதில் வந்து அது சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சில மெத்தட்ஸ் அப்படி வந்திருக்கு. பட் ஆக்சுவலி ஆஸ் ஃபார் அஸ் ஐ நோ அந்த மாதிரி வந்து ரொம்ப ஓல்ட் கிரந்தாஸ்ல, ஏன்ஷியன் கிரந்தாஸ்ல அந்த மாதிரி எதுவும் இல்லை. தங்கத்தை காலில் போடக்கூடாது, ஸ்வர்ணத்தை காலில் போடக்கூடாது அப்படின்னு எதுவும் அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. இடுப்பு கீழே போடக்கூடாதுங்கிற மாதிரிலாம் இல்லை. அதுக்கப்புறம் லேட்டரான் வந்ததுக்கு ரீசன்ஸ் மேபி இதாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சில விஷயத்துக்கு வந்து நம்ம வந்து கோரிலேட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம இப்படி இஃப் வி ஸ்டார்ட் சீயிங் இட் எவ்ரி திங் ஆஸ் ஒரு கோரிலேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னால், ஏன்னா இன்னொன்று வந்து நம்ம வந்து இன்னொரு விஷயமே நம்ம வந்து கோல்டு அப்படின்ற மாதிரியான விஷயமா சொல்ல போனோம்னா, இப்போ மகாலட்சுமிக்கு வந்து பார்த்தோம்னா ஹிரண்யவரணாம் ஹரிணியும் ஸ்வர்ணரஜ தஸ்ரஜாம் அப்படின்னு நம்ம வந்து அவளை பாடுறோம் ஸ்ரீ சூக்தத்தில். ஸ்வர்ணரஜ தஸ்ரஜாம்னா ஸ்வர்ணத்தை போல உள்ள ஒரு மாதிரி இருப்பவளே, ஸ்வர்ணத்தினை இதை கொண்டவளே அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். அந்த ஸ்வர்ணரஜம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லும்போது ரஜா இஸ் இட் இஸ் ஸ்வர்ணரஜ தஸ்ரஜாம், இட்ஸ் அ மெட்டல் கைண்ட் ஆஃப் இந்த ரஜதம் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சில்வர்னு வச்சுடுங்களேன். ஸோ அப்போ அந்த மாதிரி நம்ம அவளை சொல்லும்போது மகாலட்சுமியை வந்து அதை நம்ம மகாலட்சுமியாக ஸ்வர்ணத்தை நம்ம மதிச்சுட்டு இருக்கோம், அவளை காலில் போய் போட்டுக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது. இது வந்து பெர்செப்ஷன். அகைன் வந்து நான் வந்து சொல்லும்போது பெர்செப்ஷன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை வந்து நீ வந்து ஒரு ஜஸ்ட் ஒன் ஆர்னமெண்ட்டாக பார்க்கும்போது நோ இஷ்யூஸ். அதை வந்து கண்டிப்பாக அதை வந்து இது வந்து மகாலட்சுமி நான் காலில் போட்டு அவளை வந்து மிதிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணும்போது தான் இட் இஸ் கோயிங் டு அஃபெக்டிவ். உன்னுடைய பெர்செப்ஷன் இஸ் நாட் லைக் தட். அது மாதிரி எல்லாம் இல்லை அப்படின்னும் போது நம்ம அதில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்து பர்பஸ்ஃபுல்லாக ஒரு சில பர்டிகுலர் பர்சன்ஸ் எல்லாம் தவிர சுவாமியை வந்து இந்த மாதிரி மிதிக்கிறது பண்ணுறது அதெல்லாம் நம்ம அன்கான்சியஸாக பண்ணிட்டா கூட நம்ம 1000 தடவை நம்ம கைக்கே நம்ம முத்தா கொடுத்துப்போம். அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவ்வளோதான். அந்த மாதிரி நம்ம வி ஸ்டார்ட் டூயிங் இட். அதனால நமக்கு இதெல்லாம் எதுவும் ஒரு இஷ்யூஸ் வர எஸ் வெரி மச் அஃபோர்டபுள் கம்பேர்ட் வித் அதர் பீப்புள் லைக் எவ்ரி திங் எல்ஸ். எவ்ரிபடி ஸ்டார்டட் டூயிங் இட். இதுவுமே கண்ணா பின்னான்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய இடத்துல கிடைக்கிறது. தே ஆர் செல்லிங் இட் ஃபார் அ வெரி ஹியூஜ் ப்ரைஸ். இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து ஈஸியா they can fake it. பட் நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து அதுதான். நாம வந்து எப்போ என்ன பண்ணுவோம்னா இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சர்டிஃபிகேட் இருக்குன்னு வச்சுடுங்க. அந்த சர்டிஃபிகேட்டோட நான் கொடுக்க மாட்டேன். காரணம் என்னன்னா ஒவ்வொன்றையும் நான் சர்டிஃபிகேட் வச்சு செக் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ப்ரைஸ் வில் டெஃபினெட்லி இது ஆட் அப். அதனால நான் என்னுடைய விஷயத்துக்கு சர்டிஃபிகேட் வச்சு செக் பண்ணிட்டு அது கரெக்டாக இருந்தால் தான் நான் கொடுப்பேன். லக்கிலி இப்போ என்னுடைய ஒரு இ-காமர்ஸில் வாங்குறதோ இல்லை கேட்குறவங்களோ எல்லாருமே 200% என்னுடைய வார்த்தைக்கு பண்ணி பண்ணுறவங்க. ஸோ அதனால அவங்க வந்து தே டோன்ட் ஆஸ்க் அனதர் கொஷின்.
இப்போ நம்ம வந்து அது கரெக்டு நல்லதுன்னு சொன்னால் அவங்க நம்புவாங்க. அப்படி தான் இருக்கிறவங்களா இருக்காங்க. ஓகே. ஸோ ஃபார் நிறைய பேருக்கு இந்த விஷயம் வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும், அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே உங்களை வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னோட ஃபாலோவர்ஸையும் சரி, என்ன தெரிஞ்ச மக்களும் சரி, எங்க ஃபேமிலியில இருந்தும் சரி, எல்லாரையும் பார்த்துக்கணும். உங்க கைடன்ஸ்க்கு ரொம்ப நன்றி. சீக்கிரமா இன்னொரு நல்ல விஷயத்துல கண்டிப்பா பார்ப்போம். தேங்க்யூ.